அன்பர்களுக்கு வணக்கம். திரு நாவுக்கரசர் சாமிகள் புராணம் பகுதி பகுதியாக முழுவதுமாக உரை விளக்கம் செய்திருக்கிறேன். முதலில் 71வது பாடல் வரை திரண்ட பொருள் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அங்கே கடலில் மிதந்தது, சுண்ணாம்பு நீற்றறையில் இட்டது, விடம் ஊட்டப்பட்டது, இப்படிப்பட்ட அந்த வரலாறுகள் ஆணையை விட்டு இடறி செய்தது, அந்த அற்புத வரலாறுகளை உள்ளடக்கியது. இது இரண்டாவது பகுதியில் 71வது பாடலிலிருந்து 148வது பாடல் வரை அதில் உள்ள திரண்ட கருத்துக்களையும் அந்த அற்புத நிகழ்வுகளையும் சுட்டியிருக்கிறேன். இந்த பகுதியிலே திரு தூங்கானை மாடத்திலே சூளக்குறி இடபக்குறி குறிக்கப்பட்ட அந்த அற்புத வரலாறு, அப்புறம் தில்லையிலே பெருமானை கண்டு தரிசித்த வரலாறு, சீர்காழியிலே ஞானசம்பந்த பெருமானோடு அவரை சந்தித்து அவரோடு உணர்ந்துரைந்திருந்த அந்த வரலாறு, அப்புறம் திருநல்லூரிலே நனைந்தணிய திருவடியின் தலைமையில் வைத்தார் என்ற அந்த அற்புத நிகழ்வை சொல்கிறார் அல்லவா, அந்த வரலாறு உள்ளடக்கிய பகுதி. அன்பர்கள் எல்லாம் கூர்ந்து கேளுங்கள். இதுதான் ஞான வழிபாடு. சும்மா ஆர்ப்பாட்டமாக நான் அபிஷேக ஆராதனை செய்கிறேன், ஊர்வலம் போகிறேன் என்று சொல்லி அவர் யார் என்றே தெரிந்து கொள்ளாமல் ஒரு அன்பு எப்படி செலுத்த முடியும்? நன்றாக சிந்திக்க வேண்டும். அதுவும் வேண்டியதுதான். தொடக்க நிலையில் நமக்கு அந்த ஆராதனைகள் வேண்டியதுதான். ஊர்வலமாக இறைவனை அவரை அடியாரை எழுந்தருளை செய்வது அதெல்லாம் பெரிய ஆராதனை. ஆனால் அவரை என்னவென்றே தெரிந்து கொள்ளாமல் நான் ஆராதிப்பேன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தை உடையோரை நாம் என்ன என்று சொல்ல தெரியவில்லை. எளிமையாக நீங்கள் எல்லோருமே எல்லா தரப்பினரும் புரிந்து கொள்ளுமாறு இங்கே விளக்கியிருக்கிறேன். நண்பர்கள் கேட்டு இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் ஆளாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இதுக்கு முதல் பகுதியிலே திருநாவுக்கரசு பெருமானின் வரலாற்றினை உரைநடையாக ஒரு 70 பாடல்கள் வரை அது விடாமல் அந்த கருத்துக்களை எடுத்து தொகுத்து சொல்லியிருந்தேன். அதில் இறுதியாக பார்த்தால் திருநாவுக்கரசு பெருமான் திலகவதியாரை மீண்டு அந்த சமன்பாடியிலிருந்து மீண்டு திலகவதியாரை தாழ்ந்து வணங்கி எழுந்தீர் என்று பரசமய குழியில் விழுந்தீரே எழுந்தீர் என்று சொல்லி இறைவனோட திருவருள் நினைஞ்சு வீரட்டானத்து இறைவனோட திருவருள் நினைந்து தான் வேண்டியவாறே இறைவன் அருளியதால தம்பியார் உலராக வேண்டும் என்று உயிர் தாங்கியவர் அல்லவா, எழுந்தீர் என்று சொல்லி திரு 5 எழுத்த ஓதி அவருக்கு திருநீரை கொடுக்கிறார். கொடுத்து தகுதிப்படுத்தி வீரட்டத்திற்கு அந்த ஆலயத்திற்குள் அவரை அழைத்து செல்கிறார். அங்கே போய் இறைவன் திருமுன் வீழ்ந்து நாவுக்கரசு பெருமான் வணங்கி போற்றி சலம்போடு இது கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமைகள் பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் இறைஞ்சூன் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு, சலம்போடு தூபம் பறந்து இருந்தேன், நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன், இந்த பாடல்கள் எல்லாம் சொல்லி முன்னமதாகவே இவர் வாகீச முனிவர் என்ற பெயரில் இருந்தவர் என்று சேக்கரார் பெருமான் குறிப்பிடுகிறாரு. திலகவதியார் என் தம்பியை மீட்டருள வேண்டும் என்று திருவதிகை வீரட்டானத்து ஈசனிடம் கோரிக்கை வைத்த பொழுது அவர் கனவிலே நீ வருத்தப்படாதே, வருந்தல் நீ, முன்னமே அவன் என்னை அடைய முயன்று தவம் செய்து இருந்தான், அவனை சூடை மடுத்து ஆள்வோம் என்று கூறுகிறார். இப்பொழுது திலகவதியார் திருநீர் அளிக்கும் வரையில் அவர் முன்னை பிறவியோட தொடர்ச்சியை முற்றிலுமாக மறந்து வாழ்ந்திருக்கிறார். அந்த சமண சமயத்திற்கு போய் மீளவும் இங்கே தமக்கையாரை நாடி தனது சூளை நோய் போக வேண்டும், எப்படியாவது நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சரணடைந்த பொழுது எழுந்தீர் என்று இந்த பரசமயக்குள்ளிருந்து எழுந்தீர் என்று 5 எழுத்து ஓதி திருநீர் கொடுத்தோன்னா முன்னை தான் முனிவராக இருந்த அந்த நிலை அவருக்கு நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். அப்பதான் இது பா இயற்றக்கூடிய அந்த தன்மையும் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் எப்படி திடீரென்று பாட முடியும்? தமிழில் அற்புதமாக இசைத்து பாடக்கூடியது. அதை விட அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் மறவாது வணங்குவன் எப்பொழுது என்று சொல்றாரு. ஏற்றி மேலே ரிஷபவாகனத்தில் வரக்கூடிய பெருமானே, இரவும் பகலும் எப்பொழுதுமே ஒன்றுதானே மறவாது வணங்குவேன், நெஞ்சம் உணமைக்கே இடமாக வைத்து நினையாது ஒருபோதும் அறிந்தறியன். தான் முன்னை வாகீச முனிவராக இருந்த பொழுது எந்த நிலையில் இருந்தாரோ அதை தொடர்ந்து பொழுது கூறுகிறார். சலம்புவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று சொல்லி முன்னதாகவே வாகீச முனிவராக அங்கு தவம் செய்த பொழுது பூஜைகள் செய்து தமிழால் இறைவனை போற்றி இசைத்து பாடிய இந்த தன்மைகள் எல்லாம் சொல்கிறார் என்று ஒரு புதிய கருத்தை புதிய கோணத்தில் ஆய்வு செய்து
முன்னை முதலாவது பகுதியிலே இறுதியிலே அதை வந்து கூறினேன். அதிலிருந்து இப்பொழுது தொடர்ச்சியாக நான் வந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது என்ன அந்த பாடல் பாடின உடனே அவருக்கு அந்த வலி எல்லாம் போயிடுது. குடரோடு துடக்கி முடக்கி இட ஆட்டேன் ஐயா அதிகை கடில வீரட்டான துறை அம்மானேன்னு சொன்னார்ல. அப்போ அதெல்லாம் போன உடனே என்ன ஆயிடுதுன்னா அந்த ஒரு அசரீரி அங்கே வந்து ஒலிக்கிறது. இறைவன் வந்து ஒரு ஒளியாக அசரீரியாக அங்கு ஒலிக்கிறாரு. பாவுற்று அலர் செந்தமிழின் சொல்வள பதிகைத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்று உலகு ஏழும் நின் நாமம் நயப்புற மண்ணுக. பாவுற்ற அலர்னா அந்த மலர்களால கொடுத்து செந்தமிழால சொல்வள பதிகத்தொடை மாலையை சொல்வளத்தால இந்த பதிக மாலையை வந்து அருளினாயே பாடிய பான்மையினால் அந்த நலத்தால் வந்து நாவுக்கரசு என்று உலகு ஏழினும் நின் நான் நாமும் நயப்புற மண்ணுக என்று அங்கே எடுத்துரைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே என்னன்னா நாவுக்கரசுங்கிற திருநாமம் இறைவனாலே அவருக்கு சூட்டப்பட்டது. அப்பரை என்ற வந்து நாம் அழைக்கிறோம் என்றால் ஞானசம்பந்த பெருமான் முதலாக அவரை காணும் பொழுது அப்பரே என்று அழைக்கிறார். அடியேன் என்று இவர் பதில் சொல்கிறார். தன்னை ஒரு தந்தை நிலையில் வந்து ஞானசம்பந்த பெருமான் அழைக்கிறார் என்றவுடன் மகனே என்று சொல்லவில்லை, அடியேன் என்றார். தங்களுக்கு நான் அடியேன் என்று அப்படி சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பண்பு நலன். நான் எப்பொழுதுமே எழுதும் பொழுது திருநாவுக்கரசு பெருமான் என்றுதான் எழுதுவேன், சொல்லுவேன். ஏன்னா என்றால் இறைவனாலேயே வந்து உன் பெயர் இப்படி வந்து உலகம் உள்ள அளவும் விளங்கு என்று சொல்லியிருக்கிறார். நாவுக்கரசு என்று உலகு ஏழும் நின் நாமம் நயப்புற மண்ணுக, எல்லோரும் விரும்புமாறு நிலை பெறுக என்று ஒரு அசரீரி ஒளி கேட்கிறது. அப்பொழுது அங்கே வந்து அவரை மேற்கொண்டு தொடர்ந்து அந்த சகோதரியாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த உழவார பணிகளை எல்லாம் அந்த ஆலயத்திலே சகோதரியோடு இணைந்து செய்து கொண்டு காலந்தோறும் அங்கு வழிபட்டு வருகிறார். இது ஒரு தொடர் செய்தி. இப்ப என்ன ஆயிடுதுன்னா சமணர்களுக்கெல்லாம் இது வந்து இதை அறிந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தவறு இங்கு நிகழ்ந்து இருக்கிறது. இந்த நாவுக்கரசர் வந்து இந்த இடத்துல இருந்து நம்மை விட்டு போய்விட்டார். தர்மசேனர் என்று ஒரு உயர்ந்த நிலையை வைத்திருந்தோம். நமது சமய நூல்களில் கல்வி கேள்விகளில் முதன்மையாக இருந்தார். பிற சமயங்களை எல்லாம் வெல்வதற்குள்ள ஆற்றல் உடையவராக இருந்தார். இப்படிப்பட்டவர் இங்க போய்விட்டதால் நமக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது. இதை எப்படியாவது மன்னனிடம் சொல்லி அவரை நாம் தண்டிக்க செய்ய வேண்டும். இதை நாம் இதுடன் விட்டுவிடக்கூடாது என்று என்ன ஒரு இது பண்றாங்கன்னா முயற்சி பண்றாங்கன்னா, நம்மிடம் வந்து இந்த நமது சமய கொள்கையெல்லாம் முற்றிலுமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு உயர்ந்த நிலையை அடைந்த பிறகு பொய்யாக தனக்கு ஒரு சூளை நோய் வந்து விட்டது என்று நம்மிடம் நாடகமாடி சகோதரியிடம் வந்து சென்று விட்டார் என்று மன்னனிடம் கூறுவோம் என்று அப்படி ஒரு கருத்தை இது பண்றாங்க. அவர்கள் என்ன இது பண்ணா சகோதரியிடம் போய் சேர்ந்து இறைவனை வந்து வழங்கினதால அவருக்கு சூளை நோய் போயிட்டது. ஏன்னா இவர்களுக்கு உண்மையிலேயே அவருக்கு சூளை நோய் வந்து துடிதுடித்ததெல்லாம் நேரடியாக பார்த்தார்கள். ஆனால் இதை வந்து உரைத்தால் நமக்கு விருத்தி கட்டுப்படும், மன்னன் நம்மளை கைவிட்டு அவன் சைவ சமயம் சார்ந்து விட்டால் நம்ம சமயமே அழிந்து விடுமே என்று அப்படி ஒரு பெரிய கவலையால் மன்னரிடம் போய் இந்த குற்றச்சாட்டாக சொல்லுவோம் என்று ஒரு முடிவு செய்து மன்னனை அணுகிறார்கள். அப்புறம் பல்லவன் மகேந்திரவர்மன் இருந்ததாக சொல்கிறார்கள். ஏனென்றால் கிபி 570 அவதரித்தவர் நாவுக்கரசர் என்று நம்ம வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறார்கள். அந்த கிபி 600 அந்த நேரங்களிலே அங்கே மகேந்திர பல்லவன் தான் ஆட்சி செய்து வந்தான். அதற்கு பிறகு அவனுடைய மகன் நரசிம்ம பல்லவன் ஆட்சி செய்திருக்கிறான். அப்ப என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லோரும் நேரடியாக போய் மன்னனை வந்து பதைப்போடு போய் காணுகிறார்கள். என்ன என்று செய்தி வினவுகிறான். நாவுக்கரசன் வந்து மருள் நீக்கியார் நம்மிடம் இருந்து தர்மசேனர் என்ற உயர்ந்த பட்டத்தை பெற்று உயர்ந்து விளங்கி நமது சமயத்தை எல்லாம் பரப்பி வந்தார். நம்மிடம் வந்து பொய் சொல்லி ஏமாற்றி தனக்கு சூளை நோய் வந்தது என்று நமது சமய நூல் கருத்துக்களை எல்லாம் கற்றுக்கொண்டு தன்னுடைய தமைக்கையார் அங்கு திருவதிகை வீரட்டானத்திலே சிவ தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அந்த சைவ சமயத்திலே போய் அவரை நம்மை ஏமாற்றி கைவிட்டு சென்று விட்டார். ஒரு பெரிய துரோகம் செய்து விட்டார் என்பது போல ஜோடித்து எப்படி மிகைப்படுத்தி மன்னனுக்கு சினத்தை தூண்ட முடியுமோ அப்படி தூண்டுகிறார்கள். அதனால நமக்கு வந்து அரசனுக்கு கேடு வரும்லாம் சுட்டுறாங்க. அப்ப என்ன பண்றான், இப்படியா வந்து செய்தான் என்று என்ன இப்படிப்பட்ட ஒரு வஞ்சகம் செய்திருக்கிறானே அவனை என்ன செய்வது என்று சொல்கிறார்.
உடனே இவர்கள் சொல்கிறார்கள் அவனை வந்து நாம் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே மன்னன் மந்திரியார்களை கூப்பிட்டு நேரே போய் அந்த மருள் நீக்கியாரை இங்கே தர்மசேனரை இங்கே அழைத்து வாருங்கள், அங்கே அவனிடம் பொருள் வாங்கி கொண்டு விட்டு விடாதீர்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்து இந்த இடத்துல. இது எப்பொழுதுமே தான் இருக்கு. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கட்டும், 10,000 ஆண்டுகளுக்கு பின்பாக இருக்கும், நல்லோர் தீயோர் எல்லாம் கலந்துதான் இறைவன் வந்து படைக்கிறாரு. இந்த தீங்குகள்லாம் இருக்கு என்பதற்கு இது ஒரு உதாரணம். பொருள் பெற்று அவனை விட்டு வந்து விடாதீர்கள் என்று மன்னர் அந்த அமைச்சர்களை எச்சரித்து, தளபதிகளை எல்லாம் எச்சரித்து அனுப்புகிறார். அப்பொழுது என்ன பண்றாங்கன்னா, அந்த அமைச்சர் முதலியோர் வந்து திருநாவுக்கரசு பெருமானை வந்து பார்த்து இந்த செய்தியை சொல்றாங்க. மன்னன் உங்களை இட்டு வர சொல்லியிருக்காரு என்ற செய்தியை திருவதிகை வீரட்டானத்துக்கு வந்து அவர்கள் வந்து முறையை சொல்கிறார்கள். சொன்ன உடனே என்ன பண்றாருன்னா, அப்போ என்ன நாவுக்கரசர் பாருங்க, அந்த எப்படி வந்து இறைவனோட அந்த பக்தியோட உரைப்பு இருக்கு. இதெல்லாம் நம்மளால் அடைய முடியும். இதை முதல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரும் நாவுக்கரசர் பெருமானும் நம்மை போல் ஒரு உயிர் வர்க்கம் அந்த இறை மீது உள்ள பற்றுதலால, வேட்கையால, ஒரு பக்தியால, அந்த பேரன்பால இறைவனோட கையில் எளிதாக அவர்கள் எல்லாம் முன்னதாக கூடியிருக்கிறார்கள். இதை உன்னாலேயும் முடியும் என்பதற்காக தான் விளக்கி இருக்கிறார்கள். எப்படி ஒரு பக்தி இருக்க வேண்டும், எப்படி உரைப்பு இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும். வந்த உடனே என்ன பண்றாரு, இறைவனை போற்றி பாடுறார். நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடரப்படும் நடலை எல்லும். நடலைன்னா மிருகங்கள் கிடையாது. நாமார்க்கும் யாருக்கும் நாங்க வந்து குடிமக்கள் கிடையாதுரா. நமனை அஞ்சோம், எவனையே நாங்கள் வந்து அஞ்ச மாட்டோம். யாரு நாங்க, அதுதான் சொல்றாரு. நரகத்தில் இடர்படும் நடலை எல்லும். நாங்கள் நரகத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பே கிடையாது. எங்களுக்கு நேரடியா சிவனடியார்களுக்கு, மெய்யடியார்களுக்கு சிவலோகம் தானே ஒழிஞ்சு நரகலோகங்களுக்கு கிடையாது. நடலை எல்லும். நாங்க ஒன்றும் ஆடு மாடுகள் போல விலங்கினங்கள்லாம் கிடையாது. ஏமாப்போம் பிணியறிவோம் பணியுவோம் அல்லோம். யாருக்கும் நாங்கள் வந்து பணிய மாட்டோம். எந்த பிணியும் நாங்கள் வந்து அடைய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. எப்பொழுதுமே சிவனடியார்களுக்கு உலகத்தை வந்து புறந்தள்ளி விட்டதால், இந்த இருக்கக்கூடிய உடலை வைத்து இறைவ சிந்தனையிலே இருப்பதால் எப்பொழுதும் இன்பமே தான் இருக்குமே விழுந்து துன்பமே கிடையாது. துன்பம் என்பதே கிடையாது. இந்த உடலை வரத்தினாலும் அது உயிரை போய் சாராது. தாமார்க்கும் குழியல்லா தன்மையான சங்கரனார் சங்கவன் குழியோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய்மலர் சேவடியினையே குறியினோமே. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான இறைவனுக்கு யாரு இருக்கா, யாருமே கிடையாது. அந்த சங்கரன் குழை அணிந்திருக்கிற அந்த சங்கரனுக்கு நாங்கள் வந்து அடியோர்கள், அது மீளா அடிமைகளாக இருக்கிறோம், மீளா ஆளாக இருக்கிறோம். அதனால அவருடைய மலர் சேவடிகளையே வந்து நாங்கள் குறுகி விட்டோம். நாங்கள் அதனால் இறைவனோட திருவடியை அடைந்து விட்டதால் தாமார்க்கும் குடியல்லாத அந்த சங்கரனாகிய பெருமானுடைய திருவடியை நாங்கள் மீளா அடிமையாக அடைந்து விட்டோம். அதனால நாங்கள் யாருக்கும் குடியெல்லாம், எங்களுக்கு யாரும் மன்னனே கிடையாது என்று அந்த அளவுக்கு உறுதியாக ஒரு பறைசாற்றுகிறார். அப்பொழுது அந்த அமைச்சர்கள்லாம் பணிந்து சொல்கிறார்கள், தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான், தங்களை நாங்கள் அங்கே இட்டு செல்லவில்லை என்றால் இந்த மன்னன் எங்களை தண்டித்து விடுவான் என்று தங்களுடைய இடர்பாடுகளை எடுத்து சொல்லி தக்கவர இடர்பாடுகளை எடுத்து சொன்னவுடன் சரி என்று உடன்பட்டு நேரடியாக அங்கே அவைக்கு வருகிறார். மன்னன் இருக்கிறான், சமணர்கள்லாம் ஒரு புறம் இருக்கிறார்கள். இந்த மன்னன் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், நாவுக்கரசர்ல அப்போ வந்து தர்மசேனரை, உமக்கு நாங்கள் இங்கே எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தோம். உங்கள் சமயத்தை நீங்கள் வந்து கற்பதற்கும் பரப்புவதற்கும் எல்லா சக்தியையும் நாங்கள் அளித்திருந்தோம். எந்தவித குறைபாடு இல்லாமல் உங்களை பேணி காத்து வந்தோம். எந்த குறைபாட்டை இருக்காக நீங்கள் அங்கே சைவத்தை போய் சார்ந்தீர்கள்? இந்த சமண சமய கோட்பாட்டில் என்ன தவறு கண்டீர்கள்? இந்த நெறிமுறைகளில் என்ன தவறு கண்டீர்கள்? இதைவிட உயர்வாக உங்கள் சைவ சமய நெறியில என்ன ஒரு உயர்ந்த நெறி உள்ளது? அது எதை உங்களை கவர்ந்தது? எங்களுக்கு நீங்க வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று முதலில் ஒரு அரசனானவன், ஒரு மன்னனானவன் குற்றஞ்சாட்டவனிடம் தன்னிலை விளக்கம் கோர வேண்டும். அந்த சட்டம் தான் நாம் இப்பொழுது இங்கே வந்து பயன்படுத்தி வருகிறோம். முதல்ல அவனுக்கு வந்து தன்னிலை விளக்கம் சொல்ல சொல்லி, நான் குற்றமற்றவன் என்று சொல்ல சொல்லி, குற்றம் சாட்டியவர்களை வைத்து இவன் வந்து பொய் சொல்கிறான், இல்லது உண்மைக்கு புறம்பாக சொல்கிறான், இதுதான் நடந்தது என்று அவர்கள் நிரூபணம் செய்ய வேண்டிய பொறுப்பை அவர்களுக்கு இங்கே சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இப்படி வினைவு இருக்க வேண்டும். இவன் வினைவே இல்ல, கொடுங்கோலன் என்னென்ன வந்து
ஒரு கடுமையான வார்த்தைகளை எல்லாம் அந்த பல்லவ மன்னனை எதிராக வந்து சொல்ல வேண்டுமோ அவைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார் இங்க சேக்கிழார் பெருமான். கொடுங்கோலன் அவன் ஒரு நல்ல மன்னனே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், இந்த குற்றம் சாட்டினார்கள் சமணர்கள். நாவுக்கரசர் எதுங்க அவர் எதுக்க நிற்கிறார், எதிரே நிற்கிறார். அந்த சமணர்களை அழைத்து இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்கிறான். இதை விட ஒரு கொடுங்கோன்மை உண்டா? இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாங்கிறான். அவர்கள் என்ன சொல்றாங்க, இவனுக்கு முற்றிலுமாக அந்த நாவுக்கரசரை எலும்பு சாம்பலும் ஆக்கிடணும், இவனை விட்டு வைக்க கூடாது இன்னைக்கு. ஏன்னா இவ்வளவு அறிவுல ஒரு நுண்மையான ஒரு அறிவுத்திறன் உள்ளவன். அவன் சைவ சமயத்துக்கு போய் அங்க இருந்து நம்ம சமண சமயத்துக்கும் அவர்களுக்கும் இது வந்துச்சுன்னா வாத பிரதிவாதம் நம்ம சமண சமயத்தையே அழிச்சு விடுவாங்கிறதால இவனை இந்த பூமியிலே வைக்கக்கூடாது, முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று அப்பொழுது ஒரு தண்டனை அப்படி இருந்திருக்கிறது. நீற்றறையில் இடம் அப்படிங்கிறாங்க. அதாவது சுண்ணாம்பு கால்வாய் என்று சொல்லுவார்கள். சுண்ணாம்பு தயாரிக்கக்கூடிய அந்த கால்வாயில் வைத்து கீழே நெருப்பிட்டு அதை பூட்டி விட்டு கீழே நெருப்பு வைத்து விட வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அப்படியே செய்யுங்கள் என்று ஆணையிட்டு விடுகிறான் பணியாளர்களிடம் மன்னன். இவரை அழைத்து போகிறார்கள், சமணர்களும் போகிறார்கள். அவரை ஒரு நீற்றறையிலே அமர வைத்து பூட்டி விட்டு வந்து விடுகிறார்கள் 7 நாட்கள். அவர் நாவுக்கரசர் என்ன பண்றாரு, இறைவனோட திருவடியே அப்படியே நினைச்சு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழல்னா இறைவனோட இணையடி நிழலோட தன்மை எப்படி இருக்கும்னு இந்த இடத்துல விளக்குறாரு. மாசில் வீணையும் குற்றமற்ற ஒரு வீணையோட விசை வந்து எப்படி காதுல வந்து இனிமையாக படியுது. அப்படி மாலை மதியம் அழகாக அந்த மாலையில் வந்து இருக்கக்கூடிய அந்த சிவந்த நிலா என்ன அழகாக இருக்குமோ மாலை மதியமும் வீசு தென்றலும் நல்ல கோடை காலத்துல அழகாக வந்து குளிர்ச்சியா ஒரு தென்றல் வந்து வீசுனா உடல்ல வந்து மெய்ப்பாட்டுல எப்படி இதெல்லாம் இருக்கும். வீங்கு இளவேனில் காலம் வந்து எப்படி வந்து சுகமாக இருக்குமோ, இளவேனில் காலம் முதுவேனில் காலம்பாங்க. அதாவது வெயில்லாம் அதிகமாக ஆரம்பிக்காம லேசாக வந்து அடிக்கக்கூடிய அந்த காலம் இளவேனில் காலம். மூசு வண்டரை பொய்கையும் போன்றது. இந்த பொய்கையில வந்து ஒளித்து கொண்டு இந்த தேன் குடிப்பதற்காக மலர்களை அந்த குளிர்ந்த பொய்கையில ஒளி வண்டுகள் ஒழித்து கொண்டிருக்கிறது. அந்த பொய்கையோட குளிர்ச்சி இருக்கு, அந்த குளிர்ச்சியும் போன்றது இறைவனோட திருவடி நிழல்னு அந்த இன்பத்துல வந்து திளைத்து அதை வந்து எப்படியெல்லாம் விளக்க முடியும், உலகியல் பொருள்களை வைத்து எப்படி விளக்க முடியுமோ அப்படி விளக்கி நமக்கும் வந்து அடியார்களுக்கும் சொல்லி அவரும் வந்து என்ன பண்றாரு, இறைவனோட திருவடியே சிந்தித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க, 7ஆம் நாள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலா இருப்பான்டான்னு சொல்லி மிகவும் மகிழ்ச்சியோட அந்த சமணர்கள் இந்த ஆட்கள்லாம் வராங்க. அந்த இதெல்லாம் எலும்பு எல்லாம் எடுத்து போடணும் இல்லையா, சாம்பல்ல எடுத்து போடணும்னு வராங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா திறந்து பார்க்கும் பொழுது அங்க சிவானந்த வெள்ளத்துல மூழ்கி இருக்கிறார். அம்பலவாணருடைய தேன்பிலிற்றும் மலர்பாத அமுதத்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறார், வந்து மனத்தால் வந்து சுவைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியே வந்து சிவானந்த ரூபமாக எப்படி அமர்த்தி விட்டு போனார்களோ அப்படி பூட்டி விட்டு போனார்களோ அப்படியே இருக்கிறார்கள். சமணர்கள்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். என்னடா இது வந்து இயற்கைக்கு மாறாக இருக்குது, இது எப்படி வந்து நிகழ்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சக்தி அந்த இறைவனுக்கு இருக்கா, அவருக்கு ஒரு சக்தி இருக்கா, இது வந்து மன்னனுக்கு தெரிந்தால் நமக்கு வந்து நம்மளை ஒதுக்கி விடுவானே, நம்ம விருத்தி கெட்டு விடுமே, இது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மீளவன் வந்து மன்னன்ட்ட பதைப்பதைப்போட போறான். நம்ம சமயத்தில் வந்து சார்ந்து நமது சமயத்தில் கற்ற இந்த மந்திரங்களை எல்லாம் கொண்டு அவன் தன்னை வந்து காப்பாற்றி கொண்டு விட்டான். இது இன்னும் ஒரு கொடூரமான ஒரு பொய்யை வந்து சொல்றாங்க. எந்த வஞ்சனையும், அதான் வஞ்சனை பார்ச்சோராய்க்கு வழக்கில் அமர்ந்துங்கிற, அதாவது எந்த ஞானசமுத்திரத்தை சொல்லும்போது அவர்கள் வஞ்சகத்துக்கு எல்லையே இல்லைங்கிறாரு வேதாரண்யத்துல. அவர் வஞ்சனைக்கு ஒரு அவதி இல்லைன்னு சொல்லி நாவுக்கரசர் பெருமான் பிள்ளாயின்னு சொல்லி ஞானசமுத்திரத்தை நீங்க மதுரைக்கு போகும்போது தடுக்கிறாரு. அவர் சாதாரண ஆள் இல்லை, கொடியோர்கள் எதை வேணாலும் செய்வோம் அப்படின்னு. அப்ப என்னன்னா இது என்னடா அதுன்னு சொல்லி அதிசயிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் ஒன்று கூடி அரசனுக்கு இது தெரிஞ்சுன்னா போயிடுச்சு, அதனால நம்ம வந்து இப்படி சொல்லுவோம்னு சொல்லி பொய் சொல்றாங்க. போய் இதை போல மிலிட்டரியில வைத்து அவன் இறக்கல, நம்ம சமயத்தில் வந்து கற்ற இந்த மந்திரங்களை எல்லாம் வித்தைகளை எல்லாம் வைத்து தன்னை அவன் காப்பாற்றி கொண்டு விட்டான் என்ற செய்தியை மன்னன் சொன்னோன்னா அவனுக்கு கோபம் வருது. அப்படியா செய்து விட்டான், அவனை என்ன செய்யலாம் என்று சொல்லி
கேட்கிறார்கள். அப்போ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம விடத்தை ஊட்டுவோம். அடுத்தது வந்து கொலையில் பாருங்க என்னென்ன இருக்குன்னா, ஒன்று வந்து கொடுமையான தண்டனை, கால்வாயில் வைத்து சுண்ணாம்பு கால்வாயில் வைத்து நெருப்பிட்டு சாம்பல் ஆக்கி விட வேண்டியது ஒரு கொடிய தண்டனை. அடுத்தது அவனோட இதில் விஷங்கள் இருந்தால் உணவை வந்து கொடுக்கறது, உண்ண செய்யறது. உயிரோடு இருக்கிறவன்ட்ட ஒரு விஷங்கள் இந்த உணவை வந்து கொடுக்கறது எவ்வளோ வந்து ஒரு கொடூரம். அவன் அறியாமல் கொடுத்தானோ அது வேற விஷயம். அதனால வந்து விஷங்கள் இந்த பாயசம் கொடுப்போம், உணவை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதை நிறைவேற்றுங்கள் ஆட்களை வைத்து என்று மன்னன் ஆணையிட்டு விடுகிறான். அப்போ வந்து என்ன பண்றாங்க, அந்த விடத்தை கலந்த உணவை வந்து ஊட்டுகிறார்கள். அதுலேயும் அவர் வந்து பிழைத்து விடுகிறார். இந்த வரலாற்று நிகழ்வை வந்து நனிப்பள்ளி நனிப்பள்ளி தளத்தில் அங்கே இறைவனை போற்றி பாடும் பொழுது இதை பதிவு செய்திருக்கிறார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செடுத்து ஓதில் நாளும் அரணடிக்கு அன்பதாகும். நீ வந்து காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து எந்த அளவுக்கு நமச்சிவாய மந்திரத்தை ஓத முடியுமோ அதற்காக தான் பிறவி எடுத்திருக்கிறோம். அதனால தான் நான் சொல்லுனா நமச்சிவாயவே நெற்றவா உன்னை நான் மறைக்கணும், சொல்லுனா நமச்சிவாயவே என்று சொன்னார் அல்லவா சுந்தரமூர்த்தி சாமிகள். அதே போல துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே, அஞ்செழுத்து ஓதில் நாளும் அரணடிக்கு அன்பதாகும். அஞ்செழுத்து ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அரண் அடி திருவடி மேலே வந்து உனக்கு அன்பு மேலும் மேலும் வந்து பெருகும். வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அமுது ஆக்கிவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே. வஞ்சனை பார்ச்சோராக்கினா ஒரு பார்சோரை ஆக்கி அதில் வந்து வஞ்சகமாக உயிரை கொல்லக்கூடிய விஷத்தை சேர்த்து எனக்கு ஊட்டினார்கள். அந்த நஞ்சை வந்து அமுதாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் நனிப்பள்ளி அடிகளார். இந்த நனிப்பள்ளி அடிகளார் தான் எனக்கு வந்து காத்தாருன்னு சொல்லி அந்த கைலாய மலையான்னு சொல்றாரு. எல்லா தளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு இறைவன் தானே. வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கிலா அமனர் தந்த, ஒரு நல்ல வழக்கங்களே இல்லாத அறத்தில் இருக்காத அமனர்கள் அவர்கள் தந்த நஞ்சு அமுதாக்கி வித்தார் நனிப்பள்ளி அடிகளார். எதை வேணாலும் செய்வார். இது வந்து பாருங்க, இந்த பிசிக்ஸ் இயற்பியல்னு சொல்லணும்ல, இயற்கைக்கு விரோதமான நஞ்சு எப்படி அமுதமாகும்? தினமும் நம்ம வந்து வெளியிடக்கூடிய நஞ்சை வந்து பூமிக்கு போயிடுது, மீளம் வந்து நம்ம பயன்படுத்தி பிறகு பூமிக்கு போயிடுது. அது மீளவும் அமுதமாக்கி தான் இறைவன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் இயல்பு. நஞ்சமுதாக்கி வைத்தார் நனிப்பள்ளி அடிகளார் என்று பாடுறாரு. அந்த பின்னால பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்மியுடைய அடியார்க்கு நஞ்சு அமுதும் ஆவதுதான் அற்புதம் ஒன்று இந்த சேக்கிழார் பெருமான் வந்து வியந்து ஓதியிருக்காரு. படியார்க்கும் அறிவறிய பசுபதியார்னா, படின்னா அந்த பூமியில யாருக்கும் அறிய முடியாத அந்த பசுபதியார் தம்முடைய அடியாருக்கு நஞ்சு அமுது ஆக்குவதுதான் அற்புதமோ. இது என்ன பெரிய அற்புதம்? தன்னோட அடியார்களுக்கு வந்து நஞ்சு ஊட்டப்பட்டார்கள்னா அது வந்து காப்பது வந்து ஒரு அற்புதமோன்னு அப்படி ஒரு வியந்து சொல்ற மாதிரியே சொல்றாரு இறைவனோட பெருமை. அப்ப இதை மீளவும் போய் அவர்களுக்கு இதே தான் சொல்றார்கள். இவன் வந்து நம்ம மந்திரங்களை வைத்து தன்னை காப்பாற்றி கொண்டு விட்டான்னா என்னையா செய்யறது அவனை அப்படிங்கும் பொழுது நமது பட்டத்து கொலையானையை விட்டு அவனை இடறி கொல்ல செய்து விடலாம் என்று சொல்கிறார்கள். அதுதான் ஆவது என்றால் உடனே அதே செய்யுங்கள் என்று ஆணையிட்டு விடுகிறான் அந்த மன்னன். சிந்திக்கவே இல்லை, என்னடா இப்படிலாம் நடக்குது, ஒருத்தன் சுண்ணாம்பு காலாவில் வச்சா மந்திரத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டான்னா இப்பயும் அப்படி சொல்கிறார்களே, இதில் என்ன ஏதாவது இவர்கள்ட்ட ஏதாவது தவறு இருக்குமா என்றெல்லாம் சிந்திக்கவே இல்லை. அதாவது சிந்தனை ஆற்றலே இல்லாமல் ஒரு அரசன் வந்தான்னா எப்படி இருக்கும்? ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல், இது எது சரி எது சரியல்ல என்று ஒரு அரசன் வந்தான்னா அந்த மக்களோட ஒட்டுமொத்த தீவினையால் தான் தீய அரசன் வருவான். இதுதான், வேற ஒன்றும் இதே கிடையாது. மக்களோட ஒட்டுமொத்த தீவினைகள் தான் ஒரு தீய குருமார் வர்றதோ, தீய அரசன் வர்றதோ, வழி நடத்தக்கூடியவர்கள் வர்றதோ, நமக்கு வந்து வழி நடத்தக்கூடியவர்கள் அமைவதோ, நமது நட்பினர் அமைவதோ எல்லாமே நம்முடைய நன்மை தீமைகள் எல்லாம் தான் பொறுத்து இருக்குது. ஒட்டுமொத்த சமூகத்தோட தீய நிலை அப்படி இருந்திருக்கிறதால அப்ப அந்த மன்னன் அப்படி இருந்திருக்கிறான். யோசிக்கவே இல்லை. சரி, யானையை விடுங்கடாங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்க, இந்த கொலை யானையை வந்து விடுறாங்க. கொலை யானையை வந்து விடும் பொழுது அது என்ன ஆயிடுது, இங்கேருந்து எல்லாரும் அடித்து தூக்கிட்டு வருது. பட்டத்து யானைன்னா அவ்வளவு கொடூரமான யானை. அது எல்லாரையும் தெருவில் வரும்போது எல்லாத்தையும் கலைச்சிக்கிட்டு மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு வேகமாக வருகிறது. வேகமாக வருது. இங்கே நாவுக்கரசரை வந்து பார்க்குது, அப்படியே வந்து தாழ்ந்து வணங்குது.
அப்பதான் வந்து பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் நெஞ்சினுள்ளே களமலைக்கிட்டு தெரியும் கணபதி என்னும் களிர்னு சொல்றாரு பாருங்க. இது வந்து இந்த உரைநூல்ல இருக்காது. அப்போ வந்து இவர்களோட தோற்றம் எப்படி வருதுன்னா வேற ஒரு கருத்தை சொல்றாரு. பல பல காமத்தராகி பதித்தெழுவார் நெஞ்சில்னா உலகியல் இன்பங்களை எல்லாம் நாடி எல்லா விதமான 5 புலன்களாலேயும் அடையக்கூடிய இன்பங்கள்லாம் இருக்குல்ல, இவையெல்லாம் வந்து அடைய வேண்டும், சொத்து அடைய வேண்டும், செல்வத்தை அடைய வேண்டும், அதை அடைய வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இன்ப வாழ்க்கை வாழ வேண்டும், ஆட்சி அதிகாரம்லாம் வேண்டும் என்று பலவித காமங்கள் இருக்குல்ல. பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் நெஞ்சில் களமலைக்கிட்டு திகழும் கணபதி என்னும் அந்த 5 புலன்கள், 5 பொறிகள் வழியாக 5 புலன்கள் வந்து பற்றி இந்த உயிரை எப்படி பதைக்குதோ அதை வந்து சொல்றாரு. ஆனா கணபதி என்னும் களிர்வு என்று சொல்லும் பொழுது அங்க ஓங்கார சுரூபமாக கணபதியே இவருக்கு இந்த யானை அப்படி தோற்றம் அளிக்கிறார் என்று ஏன் ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் ஒரு கட்டுரை வடித்து எழுதியிருந்தேன். என்ன இப்படிலாம் நோக்கணும். ஏன் இந்த இடத்துல கணபதியை வந்து சொல்ல வந்தாரு? அங்க வந்து கொல்ல வர்றது யானை. அப்ப இவருக்கு எந்த வடிவத்தில் தோணுது? நமக்கு யானையா தோணுது, அவருக்கு கணபதியாக தோணுது. அப்படி எடுத்துக்கலாம். அப்படி சுண்ணவன் சந்தனச்சாரும் சுடர திங்கில் சூளாமுனியும் வண்ண உருவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரணியரும் அகலம் வலாயாரவும் தென்னன் கடில புனலும் உடையார் ஒருவர் தாமர்னாம் அஞ்சுவது யாதும் இல்லை இனி அஞ்சு வருவது யாதும் இல்லை என்று அந்த ஒரு பாடல் ஒரு பதிகமே அந்த இடத்துல பாடுறாரு. அந்த யானை என்ன பண்ண வந்து சுற்றி வந்து நாவரசரை வணங்கிட்டு அங்க நின்று கொண்டிருந்தார்கள் பாருங்க. சமணர்கள்லாம் பல பேரை அடிச்சு நசுக்கி கொன்று விடுகிறது, கொன்று விட்டு போய் விடுகிறது. அதற்கு பிறகு என்னன்னா திரும்பவும் பதவித்து இவர்கள் என்ன செய்யறாங்க, மன்னன்ட்ட போய் முறையிடுறாங்க. இப்போவாவது சிந்திச்சிருக்கணும். 3 முறை ஒருத்தரை வந்து கொள்வதற்காக ஒரு அறத்தில் தலையில் இருக்கக்கூடியவர் அவரை வந்து கொள்வதற்காக 3 முறை வந்து அப்ப இந்த சமய வெறி இருந்தா அந்த சிந்தனை ஆற்றல் இருக்காது. சமயத்தில் வந்து அந்த அளவுக்கு அவன் பற்று, அந்த சமண சமயத்தில் அந்த அளவுக்கு அவனை பற்று செய்து விட்டார்கள், அவனை மயக்கி அந்த நெறியில் அவர்கள் செலுத்தி விட்டார்கள். அப்போ வந்து என்னன்னா அங்க நியாயத்திற்கே இடமே இல்லை. நம்ம சமயத்தை வந்து இவன் அழிக்க பார்க்கிறானே, இவனை கேடு விளைவிக்கக்கூடியவனாக இருப்பானே, நம்மளை துரோகம் செய்து விட்டு போயிட்டானேன்னு அந்த சிந்தனையில தான் இருக்கான். அப்பொழுதாவது வந்து என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எப்படி யானை வந்து வணங்கி விட்டு போனதுன்னா அப்ப அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு அப்பயாவது அந்த அறிவு வேலை செய்யணும்ல, செய்யல. அதான் கொடுங்கோலன், மதி இல்லாதவன், அறிவு இல்லாதவன், அப்படிப்பட்ட அரசன். இப்ப என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க என்ன செய்யறதுன்னு. இவனுக்கு வேற வழியே இல்லை. இவனை கல்லில் வந்து பூட்டி கல்லில் கட்டி கடலில் நடுக்கடலில் கொண்டு போய் தண்ணியில் ஆழ்த்தி விட்டு வர்றது தாங்க ஒரே வழி என்று அவர்கள் நினைக்கிறான். அந்த சமணர்கள் வந்து கொல்றதுக்கு வழியே இல்லைடா, கடலில் கொண்டு நடுக்கடலை போடுறது எப்படி வந்து தப்பிக்க முடியும்? அது ஒரு 50 அடி ஆழத்தில் அவன் போய் அங்கே இறந்து மூச்சு விட முடியாமல் திணறி இறந்து போனவொன்னு இப்படி முடிவு பண்ணி அந்த கொடிய தண்டனை சொல்றாங்க. அப்படியே ஆகட்டும் என்று அவர்கள் வந்து சொல்லி ஆணை இட்டுறான். அப்போ இந்த பணியாளர்களோடு சேர்ந்து சமணர்களும் இவரை படகுல ஏற்றி கொண்டு ஒரு கருங்கல்லையும் எடுத்துக்கொண்டு போய் கட்டி பிணித்து அங்கே கடலில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. அங்கே போனோன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ தான் இந்த 5 எழுத்து பதியத்தை பாடுறாரு. தண்ணிக்குள்ளே போய் அப்படியே மேலே வந்துடுது. இவங்க போயிடுறாங்க. இவர்கள்லாம் வந்து தண்ணீருக்குள்ளே நடுக்கடலில் கொண்டு போய் இவரை அழுத்தி விட்டு அவங்க போயிடுறாங்க. கல்லினோடு இதுக்கு அகச்சான்றாக திருநீலக்குடி பதியத்தில் மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்காரு. அங்கே சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயன்னு சொல்லி அப்ப நடந்த நிகழ்வை தான் குறிக்கிறாரு. அதை பொதுவாகவும் எடுத்துக்கலாம். கல்லில் கட்டி உன்னை வந்து இதுல கடல்ல போட்டா கூட உனக்கு துணை செய்யண்டா நமச்சிவாயங்கிற மந்திரம்னு சொல்லி ஒரு ஆச்சாரியர் உபதேசமா இதை வந்து ஒரு குறிப்பாக திருநீலக்குடி இது போல அகச்சான்று எங்கெங்க இருக்கு, எந்த சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு இறைவனோட அருள் வெளிப்பாட்டு நிகழ்வுகளுக்கு அற்புத நிகழ்வுகளுக்கு எங்க அகச்சான்று இருக்கு சொல்றாரு அவரே. கல்லினோடு என்னை பூட்டி, கல்லினோடு என்னை வச்சு பிணித்து கட்டி அமன் கையர் அமனராகிய கீழ்மக்கள் ஒல்லை நீவர்புக நூக்கிட. ஒல்லைனா விரைந்துன்னு அர்த்தம். இந்த சொற்கள் எல்லாம் பொருள் அப்பப்ப கேட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தானாவே வந்துடும். ஒல்லை நீர்புக நூக்கிட, உள்ள வந்து அழுத்திவிட. என் வாக்கினால் நான் இப்போ என்ன செஞ்சேன், எப்படி தப்பித்தேன்னா நெல்லு நீள்வயல் நெல்லுக்குடியரன் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவிற்று விந்தேனே அன்றே. இந்த நீலக்குடியில் இருக்கக்கூடிய இறைவனோட நல்ல நாமமாகிய
நமச்சிவாய மந்திரத்தை நாவால் நவின்று நான் என்னை காப்பாற்றி கொண்டேன், அதனால் நான் தப்பித்தேன் என்று சொல்லி அகச்சான்றாக அங்கே பாடுறார். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, மேலே வந்தோடனே அந்த கட்டெல்லாம் அவிழ்க்கப்பட்டு அந்த கடலரசன் இருக்கான்ல வருணனே இவரை வந்து தாங்கிடுறான். தாங்கி அங்கேருந்து நேராக அங்கே பண்ருட்டி இருக்கு இல்லையா, திருப்பாதிரி புலியூர், அங்கே கரையேறினான் குப்பம்னு இன்னைக்கும் ஒரு ஊர் இருக்கு, கடற்கரை ஓரமாக கரையேறினான் குப்பம் இருக்கு. அங்கே அப்பர் பெருமானோட திருமேனியை வைத்து ஆண்டுதோறும் இதை வந்து விழாவாக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த ஆண்டு இந்த கொரோனாங்கிறதால அவ்வளோ சிறப்பாக கொண்டாட முடியவில்லை என்று சொல்வார்கள். அப்படி வந்து மிகவும் சிறப்பாக அங்கே கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கும் அந்த சான்றோடு அந்த பேரே அந்த கரை நான் குப்பம் என்று சொல்கிறார்கள். அப்படி இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை என்ன சொல்கிறாருன்னா, இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவக் கடலில் வீழ் மாக்களை ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசை கடல் ஒருகல் மேல் ஏற்று உரைக்க வேண்டுமோ. இந்த 5 எழுத்தோட பெருமைகளை எங்கெங்க வந்து சொல்ல முடியுமோ இந்த பெரிய புராணத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இருவினை பாசம், இருவினை, அப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா, மாயால வந்து கட்டுப்படுறது. மலக்கல்னா கல் போன்ற வலிய ஆணவ இருள். அதனாலதான் நம்ம வந்து உலகிலேயே போய்கிட்டு இருக்கோம். நம்மள அந்த மலம், கல் போன்ற அந்த மலம், ஆணவ மலம் நம்ம வந்து மறைக்காம அந்த மறைப்பு சக்தியை முற்றிலுமாக சக்தி எடுத்து போச்சுன்னா இந்த மாயா உலகமும் இந்த இருவினைகளும் நமக்கு இருக்கு. அப்படி வந்து இருக வந்து பிணிச்சிருந்தாலும், மலக்கல் வந்து அந்த ஆணவ மலம் இருக பிணித்திருந்தாலும் 5 எழுத்து எப்படி வந்து காக்குமோ அப்படி இந்த வருபவ கடலில் வீழ் மாக்களை ஏறிட, இந்த பிறவியாகிய கடல்ல வந்து வீழ்ந்து வீழ்ந்து பிறந்து பிறந்து செத்து செத்து பிறக்கிற தொழிலே செய்கிறார்களே இவர்களை எல்லாம் ஏற்றிட அருளுமையா இந்த எழுத்து, அந்த அருளக்கூடிய ஏற்றிட அருளக்கூடியது எது, இந்த பிறவி துன்பத்திலிருந்து இந்த 5 எழுத்து. அப்படிப்பட்ட 5 எழுத்து இக்கடல் ஒருகல் மேல் ஏற்றிடல் உரைக்கவும் வேண்டுமா. இவர் 5 எழுத்து ஓதுனாரு. அதுக்கப்புறம் இவர் அந்த கடல் தானே வந்து கல்லை தெப்பமாக தானே ஏற்றி கொள்ளுங்கிறத நம்ம உரைக்கவே வேண்டுமா. இந்த 5 எழுத்தோட பெருமை என்னன்னா, அந்த ஆணவத்தால் பிணிக்கப்பட்ட அந்த உயிரை அதை முற்றிலுமாக சக்தியறை செய்து இந்த தொடர் பிறவி என்ற இன்ப துன்பங்கிற இந்த பிறந்து பிறந்து பிறக்கக்கூடிய இதிலிருந்து ஏற்றி சிவத்தோட திருவடியை அடைய செய்து பிறவியை அறுக்க செய்யக்கூடிய ஆற்றல் உடையது என்றால் அந்த 5 எழுத்து. இந்த கடல்ல கட்டி போட்ட நாவரசரை அதை காக்கிறத வந்து நம்ம சொல்லவும் வேண்டுமான்னு இந்த 5 எழுத்தோட பெருமையை நாம் வந்து உணரணும். மீள மீள வந்து ஊர்தடவை சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு தான் இப்படிப்பட்ட ஒரு எந்தெந்த சூழல்கள்லாம் வருதோ அப்பெல்லாம் ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க. ஞானசம்பந்தராக இருக்கட்டும், அப்பரா இருக்கட்டும், சுந்தரராக இருக்கட்டும், திருமூலராக இருக்கட்டும், எப்படியெல்லாம் வந்து உரைக்க முடியுமோ அப்படியெல்லாம் உரைத்து எப்படியாவது 5 எழுத்தவர்களை சொல்ல வைத்து இந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும், விபூதியை பூச வைத்து காப்பாற்ற வேண்டும், எப்படியோ ருத்ராக்கத்தை அணிவித்து இவர்களுக்கு காப்பு செய்ய வேண்டும். இந்த ஒரு பெருங்கரணியால இறைவனோட கருவியாக செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன நன்மை? இப்ப நாங்கள்லாம் இதெல்லாம் பேசுறோம்னா எங்களுக்கு வந்து என்ன நன்மை, எதற்காக எடுத்து பேசுறோம்? நாங்க பட்ட வந்து படிச்சுவிட்டு சிவா நமச்சிவாயின்னு சொல்லி திருமுறையெல்லாம் படிச்சுட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி எப்பொழுதும் சிவசுந்தரில இருந்தா போயிட மாட்டோமா? இல்லை, இறைவனோட கருவியாக செயல்படுத்தப்படுகிறோம். இறைவனோட கருவியாக இது பல பேருக்கும் வந்து போய் சேர வேண்டும். இதே போல எல்லாம் நூல் அளவுல வந்து ஒடுங்கி விடக்கூடாது. இந்த ஆச்சாரியர்களை வந்து இங்க பூமியில அவதரிக்க செய்து இந்த ஞான விளக்கம் செய்து பல உயிர்களை தாம் வந்து ஏற்றி இந்த பிறவி துறையிலிருந்து ஏற்றி தன்னோட பேரின்பத்தை தூக்க செய்ய வேண்டும் என்று இறைவனோட பெருங்கருணைக்கு ஆதாரமாக உள்ள இந்த நூல்கள்லாம் முடங்கி பீரோவெல்லாம் இருந்துடக்கூடாது. இவைகளில் உள்ள கருத்துக்களை இந்த ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ இதெல்லாம் நீங்க எடுத்து மக்களுக்கு விளக்கங்கள் என்று கருவியாக நாங்கள் வந்து இறைவனோட கருவியாக பயன்படுத்தப்பட்டு செயல்படுகிறோம் என்பதுதான் உண்மை. அப்படி வந்து இந்த 5 எழுத்து நம்ம வந்து ஓதுனா காப்பாற்றுவாருங்கிறதுக்கு இது ஒரு இதா இருக்கும். இப்படியே என்ன பண்றாரு, கடல் வழியாக அந்த திருப்பாதிரி புலியூர் கடற்கரைக்கு, கடலூர் திருப்பாதிரி புலியூர் கடற்கரை பகுதிக்கு வந்திருக்காங்க. அங்கேருந்து ஒரு கரையேறினது அந்த சிவனடியார்களுக்கெல்லாம் தெரிந்து விடுகிறது. இந்த கடலூர் திருப்பாதிரி புலியூர்னா கடலூர், அந்த ரயில்வே ஸ்டேஷன் திருப்பாதிரி புலியூர் பக்கத்திலேயே நடக்கக்கூடிய தூரத்தில் இந்த அற்புதமான தலம், ஒரு பெருமை பெற்ற தலம், வரலாறுக்கு உரிய தலம், அற்புதமான ஒரு பதியம் அங்கே பாடுறாரு. அங்கே போய் அடியார்கள்லாம் வந்து ஆர்த்து எழுந்து
நாவுக்கரசல் பெருமான் போற்றி திருவடி போற்றி என்று அழைத்து சென்று அங்கே ஆலயத்துக்கு போறாங்க. ஆலயத்திற்கு அங்க போய் சேர்றாரு. அங்க போய் இறைவனை ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள்ளிருக்க ஏன்றான் இமையவட்கு அன்பன் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கு ஈன்றாளுமாய் எனக்கு எந்த இமயமாய் உடன் தோன்றினராய் சுற்றத்தார் எல்லாமாகவும் அவர் தான் வரார். இறைவன் தான் வரார். என்னோட சகோதரியாகவும் அவர் தான் வந்து என்னை காப்பாற்றினார். என்னோட தாயாக வந்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தாரு. என்னோட தந்தையாக இருந்து வளர்த்தாரு. உற்றார் உறவினர்கள இருந்து பல முகத்துல பல கோணங்கள்ல ஒவ்வொரு ஊராலையும் நான் வந்து நன்மை அளிக்கப்படுறேன். அவர்கள் மூலமாக ஒவ்வொரு உயிரையும் வந்து வளர்த்து எடுக்கிறார் இந்த பெருமான் சொல்லி அற்புதமான ஒரு பாட்டு பாடிட்டு இந்த நினைவுல வந்து கல்லுல இருந்து காப்பாற்றப்பட்டார்ல கட்டி போட்டதுல இருந்து ஒரு அற்புதமான பாட்டு. பற்றாய் நினைந்திட இப்பாறை முற்றும் பற்றாய் நினைந்திராய் திருவடி பற்றே பற்று சிவபெருமானே ஒரே கடவுள் அவருடைய திருவடி தவிர நான் மனசால கூட பிற தெய்வத்தை உள்ளேன் பிற தெய்வம் என்று நான் வந்து உறுதியோட இருந்து பற்றாய் நினைந்திட அந்த பற்று வைத்து அந்த இறைவனோட திருவடி நினைந்திட இந்த பாறை முற்றும் இந்த உலகத்தை முழுவதையும் சுற்றாய் அலைகடல் மூழ்கினும் கண்டேன் சுற்றாய் அலைகடல் மூழ்கினும் கண்டேன் புகலிடமாக உள்ள நமக்கு உற்றான் உமையவிற்கு அன்பன் திரு பாதிரி புலியூர் முற்றா முளை மதி கண்ணினான்தன் மொய்களே என்று இந்த அற்புதமான பாட்டு. பற்றாய் நினைந்திட இப்பாறை முற்றும் சுற்றாய் அலைகடல் மூழ்கினும் கண்டேன் புகழ் நமக்கு உற்றான் உமையவிற்கு அன்பன் பாதிரி புலியூர் திரு பாதிரி புலியூர் முற்றா முளைமதி கண்ணியினான்தன் மொய்களே. அவனோட திருவடியை யார் வந்து முற்றா முளைமதியை வந்து அந்த கண்ணி மாலையை அணிந்திருக்கிறாரோ அவருடைய திருவடி தான். அதை வந்து பற்றாய் நினைந்திட இந்த உலகத்தை வந்து முற்றிலுமாக அலைகடலால் சூழப்பட்டு அழுத்தினா கூட காப்பாற்றப்படுவேன்னு சொல்லி அற்புதமாக அந்த பாட்டு. அந்த பதியமே எனக்கு அந்த காலத்திலேயே வந்து ஒரு ஆர்வத்தால் அவ்வளவு எளிமையா இருக்கும். நம்ம எல்லாருமே அடியார் பெருமக்கெல்லாம் நீங்கள்லாம் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு பதியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கியது. அப்படி வந்து என்ன பண்றாரு அங்க பாடுறாரு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா மீளவும் திருவதிகை வீரட்டானத்துக்கு போகணும். சகோதரி பணியாற்றி இருக்கக்கூடிய தான் தொண்டு செய்த அந்த பண்ருட்டிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவதிகை வீரட்டானத்துக்கு போக வேண்டும் என்ற உள்ளத்தில் ஒரு விருப்பம் எழுது. அவங்க போகும்பொழுது என்ன பண்றாருன்னா இங்க நிறைய வந்து பாடி பதிவு அந்த ஆசையில வழியில உள்ள திருமாணிக்குழிங்கிற தலத்தையும் திருத்தணி நகர் என்ற தலத்தினையும் வணங்கி கொண்டு திருக்கடில நதியினை கடந்து திருநாவுக்கரசர் திருவதிகை பதியை அடைகிறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு இந்த திருவதிகையில் இருக்கக்கூடிய அடியார்கள் கூட்டம் இந்த சைவர்கள் மக்கள்லாம் வந்து திரண்டு எழுந்து இவருக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து ஏழிசை முழங்க எப்படியெல்லாம் வந்து வரவேற்பு செய்யணுமோ ஆர்த்து எழுந்து அரகர நாமம் எங்கேயுமே ஒழிக்க எங்கேயுமே சிவநாமம் ஒழிக்க அவரை வந்து அழைத்துக்கிட்டு போறாங்க. அவரோட வடிவத்தை அந்த இடத்துல நாவரசர் வடிவத்தை எப்படி வந்து சேக்கிழார் பெருமான் வந்து சொல்றாருன்னு பாருங்க. உள்ள அங்க போகும்பொழுது அந்த வீதிக்குள்ள அவர் போகும்பொழுது எப்படி இருந்ததுன்னா தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் அப்படியே வெந்நீரை வந்து பூசி அப்படியே மேலால படிஞ்சிருக்கும் பாருங்க. பொன்மேனி போல அவரோட அழகான மேனி. அதுல வந்து தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நம்ம ருத்ராட்ச மாலை ருத்ராட்சத்துக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்காங்களாம் கேட்பான். ருத்ராட்சங்கிற வார்த்தை இல்லாட்டினா கூட கண்டிகை ஆரங்கண்டிகைலாம் அப்படிலாம் வருது இல்லை, கண்டி வட்ட நீர் எல்லாம் வரும். அதே போல இந்த தாழ்வடமும் அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார் தக்க அந்த இது இருக்கு இல்லையா. அதே போல தூய வெந்நீர் துதைந்த பொன் மேனியும் தாழ்வடமும் அந்த ருத்ராக்க மாலை நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படியே வந்து உருகி இறைவனோட திருவடிய சிந்தித்தே கொண்டே இருந்தால் அவரோட தோற்றம் எப்படி இருக்கும். உள்ளத்துல என்ன இருக்குது அதுதானே புறத்துல வரும். உள்ளத்துல அகத்துல இருக்கிறது தான் முகத்துல வந்து மலரும் என்று வள்ளுவர் சொல்றாருல. அதே போல அகத்துல வந்து இறைவனையே நினைஞ்சு உருகக்கூடிய ஒரு தைவரம்னா உருகி 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 மனம் உருகக்கூடிய அந்த நிலை, அந்த சிந்தை வந்து வெளிப்பாடு வெளில தெரியுது. நைந்துருகி பாய்வது போல் அன்பு நைந்து உருகி அந்த அப்படியே அந்த கண்ணீர் வந்து பொழிதான் பாய்வது போல் அன்பு நீர்பொழி கண்ணும். கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ளம் வந்து உருகனா என்ன செய்யும். திருவதிகை வீரட்டானத்து இறைவனை மீள பார்க்க போறாரு. பார்க்க போகும்பொழுது தன்னை எங்கிருந்து சூழலிருந்து மீட்டாரு. மீட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆபத்து வந்தது. அந்த ஆபத்துகளை எல்லாம் ஒவ்வொன்றிலும் இருந்து மீட்டு தோன்றா துணையா இருந்தா அந்த நடிகங்களுக்குன்னா
ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் வந்து நம்மை விட்டு அகலாமல் தோன்றா துணையாக இருக்கிறார் என்பதை நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வுலையும் இவரை காத்து கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா, கரையேற வச்சிருக்கார் இல்லையா, அதான் சொல்றார். இருமொழி கண்ணும் பதிகை செஞ்சோல் மேய செவ்வாயும். அந்த அழகா வந்து இந்த பதிகத்தை இறைவனை போற்றி பரவும்போது அந்த செவ்வாய் இருக்குது, அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய அந்த நிலையை சொல்றாரு. அப்படி வந்து உடையவர் புகுந்தார் திரு வீரிவில்லை என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த அப்படியே அந்த வடிவத்தை இங்கே கொண்டு வரார். அதான் ஞானசம்பந்தர் சேக்கிழாரை வந்து பார்க்கும்போது இவரோட வடிவத்தை சொல்லி அவர் வந்து எப்படி ஒரு சிவனடியாரை எப்படி இருப்பார் என்று மனசுல வந்து ஒரு கருத்து, ஒரு மெய்யடியார் எப்படி இருப்பார் என்று மனத்துல வந்து ஒரு கருத்து உருவாக்கம் செய்திருந்தாரோ அதே போலயே வந்து நாவரசர் இருந்தார் என்று வியந்து அங்க போட்டுருவாரு. அதன் பிறகு வந்து என்னன்னா இங்க நிறைய வந்து திருப்பதிகங்கள்லாம் பாடுறாரு. அங்க திருவடியில் விழுந்து வணங்குறாரு. அடியார்கள் கூட்டங்கள் சூழ்ந்து வர கீழே விழுந்து வணங்கி வெறி வீரவு குவிலம் என்று எடுத்து ஒரு பதிகம் வந்து பாடுறாரு. இறைவன் தன்னை ஏழைய நான் பண்டு இகழ்ந்தவாறு, இந்த இறைவனை போய் நான் அந்த சமண சமயத்துல சேர்ந்து கொண்டு இகழ்ந்தேன்னு சொல்லி ஒரு ஏழை திருத்தாண்டகம் என்று சிறப்பாக சொல்லுவார்கள். அதற்கு பெயரே ஏழை திருத்தாண்டகம் என்று பெயரு. அந்த ஒரு திருத்தாண்டகத்தை அங்க வந்து அருள்றாரு. அப்புறம் சில நாள் அங்கே இருந்து அப்புறம் பல பதிகளை எல்லாம் பாடி பணிந்து அங்க சூழ உள்ள பதிகளை எல்லாம் பாடி பணிந்து உழவாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பல்லவ மன்னன் இவைகள்லாம் கேள்விப்பட்டு அப்பதான் உணர்றான், நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஏமாற்றத்துக்கு ஆள்பட்டோம். இந்த சமன் கையர்கள்லாம் வந்து நம்மள தீமைக்கு, இந்த அரசன்லாம் உணர வேண்டும், அரச பதவியில் இருப்பவர்கள்லாம் உணர வேண்டும். இப்பதான் வந்து உணர்றான், ஆஹா இவ்வளவு பெரிய ஒரு தவறுக்கு ஆளாயிட்டோமே, இவர்களோட கூற்றெல்லாம் மயங்கி அவங்க சமய கொள்கை வந்து உயர்ந்தது என்று நம்பி நாம் அதை வந்து பின்பற்றி விட்டோமே, இப்படிப்பட்ட இறைவனுக்கு துரோகம் பண்ணி விட்டோமே, வழி வழியாக பல்லவர்கள் வந்து சிவ வழிபாடு தானே பண்ணி வந்திருக்கிறார்கள், நான் வந்து இந்த தவறுக்கு ஆளாகி விட்டோமே என்று சொல்லி இவர்கிட்ட வந்து நேரடியாக நிலம்புற வீழ்ந்து இவர்கிட்ட மன்னிப்பு கோருறான். என்ன செய்வார் மன்னன் வந்து வரும்போது, அப்போ என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய அந்த சமன் பாழிகள் பள்ளிகள் எல்லாம் முற்றிலுமாக வேரோடு பறித்து இடித்து விட்டு அந்த கற்களை எல்லாம் எடுத்து வந்து இந்த பாடலிபுத்திரம்னு அங்கே பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, திருவதிகை வீரட்டான்னு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்கன்னா இன்னும் அதை பார்க்கல. அங்க குணபர ஈச்சரம் என்று ஒரு பெரிய திருத்தலத்தை கட்டி அதை வந்து நிலைப்படுத்துறார். அது சரியான பராமரிப்பில் இல்லை என்று சொன்னார்கள். அங்க வாழக்கூடிய திருவதிகையில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய அன்பர்கள் தான் அதை சென்று பார்த்து அது என்ன என்று சரி செய்ய வேண்டும். அப்படி வந்து குணபரீச்சரம் என்ற திருக்கோயிலை கட்டி வைத்து சைவனாக ஆகிவிட்டான். அதன் பிறகு என்ன பண்றாரு, பல ஆலயங்களுக்கெல்லாம் போய் யாத்திரையாக போக வேண்டும். அப்பதான் முடிக்கிறாரு. ஏன்னா முதன்மை தலமாக அவருக்கு திருவாகூரில் வந்து பிறந்தாலும் அவருக்கு அந்த மறுபிறவி பெற்ற தலம் தமக்கையார் வழியாக இந்த உழவார பணி அவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட தலம். அதனால முதன்மையாக நாவரசரை போற்றுபவர்களும் திலகவதியாரையும் போற்ற வேண்டும். அவர் தான் அந்த உழவார பணியை செய்து அதை வந்து நாவரசரை வந்து செய்ய வைக்கிறாரு. அப்ப திலகவதியாரை வந்து மறந்து விட்டு நாவரசரை நினைக்க முடியுமா? திலகவதியார் வழியாக இறைவன் வந்து நாவரசருக்கு இந்த உழவார பணியை அந்த பணி இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தலங்கள்லையும் வந்து இந்த உழவார மன்றங்கள்லாம் வந்து அதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த சைவ சமயத்துக்கு நுழைவு வாயிலாக அந்த உழவார பணி இருக்கு. அதுல இருந்து மேல வரணும், அதை விட நின்று விடக்கூடாது என்றுதான் நான் பல உழவார பணி என்பவர்களுக்கு சொல்றேன். நல்ல வழிபாட்டுக்கு வாங்க, திருமுறைகள்லாம் கத்துங்க. எடுத்தோடனே முழுமையான ஆராய்ச்சி அளவுக்கு போக வேண்டாம். ஒரு சிவபுராணத்தை நாளும் ஓதுங்க, திருத்தொன்ற தொகையை ஓதுங்க, திருநெற்று பதிகத்தை ஓதுங்க, தானாகவே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். 5 எழுத்து பதிகங்களை எல்லாம் ஓதுங்க, மனப்பாடம் செய்யுங்க. இயன்ற வரை மனப்பாடம் பண்ண முடியலன்னா பார்த்து படிங்க, ஓதுங்க. நல்லா மேல வாங்க, ஒரே நிலையில இருக்காதுங்க. அதே போல இசை வாசிக்கக்கூடிய குழுலாம் ஒரு அற்புதமாக இன்னைக்கு சொல்லி செஞ்சிருக்காங்க. பெரிய எழுச்சியை இங்க உணர்ச்சி பூர்வமாக அங்கங்க விழாக்கள் வந்து உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த அன்பர்களும் வந்து அந்த பணிவோடு அந்த இறைவனை வந்து வணங்கணும். அந்த இந்த திருப்பதிகங்கள்லாம் இப்போ சொன்ன இவைகளெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். தினம் ஓதக்கூடிய நியமத்தவராக இருக்கணும். எப்பொழுதும் 5 எழுத்து ஓதி தங்களுடைய சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்றாரு, பல தலங்களுக்கெல்லாம் வந்து போகணுங்கிற ஒரு விருப்பு எழுது. அப்ப அங்கிருந்து புறப்பட்டு திருவதிகை வீரட்டானத்து இறைவனிடம் வணங்கி அருள் பெற்று விடை கொண்டு அங்க அருகில் உள்ள திருவெண்ணைநல்லூர்ல வந்து இறைவனை போற்றி பரவுறாரு. அப்புறம் திரு ஆமாத்தூருங்கிற தலத்துக்கு வந்து போற்றி பரவுறாரு. அப்புறம் திருக்கோவலூர் ஊர் வீரட்டம் இருக்கு இல்லையா, அந்தகாசுரன்,
வதம் பண்ணது. அந்த ஊருக்கு வந்துட்டு பல பதிகளையும் வணங்கி துதித்து திரு பெண்ணாகடத்தை வந்து தூங்கானை மாடம், திரு தூங்கானை மாடம் என்று சொல்லுவோம். திரு பெண்ணாகடம் என்று ஒரு மாட கோயில் அமைப்பாக இன்றும் மிகவும் சிறப்பாக இருக்கு. அங்கதான் சூளபுரி அவர் மேல இந்த விடை சின்னமும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு. நான் அடுத்த பகுதியில் 3வது பகுதியில் அதை வந்து கொஞ்சம் விரித்து சொல்ல வேண்டியது இருப்பதால் அதை 3வது பகுதியில் நான் விரித்து சொல்கிறேன் என்று கூறி, இதுவரை தொடர்ந்து கேட்டு இந்த கேள்வியால் அதான் கற்றல் கேட்டல் உடையார் பெயரார். கேள்வி ஞானங்கிறது ரொம்ப முக்கியம். கற்றல் கேட்டல் கேள்வி ஞானங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து திருவருள் இருந்தால் தான் அது முடியும். இதுவரை வந்து இடையராது என்னோடு வந்து பயணித்து ஊன்றி கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவநலங்களும் விளைய வேண்டும் என்று இறைவனை இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம.